வெல்கம் டு ஷமந்தி சேனல். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிரேவிக்கு மசாலா அரைக்க போகிறோம். இப்போது வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, மஞ்சள் தூள், சோம்பு, கசகசா, 4 முந்திரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, தேங்காய், கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அரைக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சோண்டு கடுகு, கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை 2, மராட்டி மோக் 2. இப்போ மசாலா சேர்த்துக்கணும். நம்ம அரைச்ச மசாலா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேண்டும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பண்ணிட்டு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், காரம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், அதனால். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ கிண்டிட்டுங்க நல்லா. அந்த மிளகாத்தூள்லாம் கட்டியில்லாமல் கலக்கிடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம சிக்கனை போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்துருச்சு. வந்தோடனே இதில் சிக்கன் சேர்த்துப்போம். முக்கால் கிலோ சிக்கன். நல்லா கலரிடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க, வெந்துடும். கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தட்டில் சப்பாத்தி தட்டிடலாம். இப்படி தட்டிட்டு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லைட்டாக மாவு இப்போ பேன் போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆயில்
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்குது நல்லா. இது நல்லா வெந்து வரணும். இல்லை இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். இந்த சப்பாத்தி வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி திருப்பி போடணும். எப்படி உப்பி வருது பாருங்கள். சப்பாத்தி எடுத்துடலாம். வெந்துருச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். போட்டு லைட்டாக எண்ணெய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டாம், சூப்பராக இருக்கும். சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் முக்கோணம் மாதிரி போட சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இது நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு மாதிரி லேயராக வரும். நம்ம பரோட்டா எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுக்காக தான் அந்த முக்கோணம் மாதிரி போட சொன்னது. தெரியுதுங்களா? நல்லாயிருக்கும் பார்க்க. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டின்னர் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுதான்.